Hi everyone. Once again, welcome back to my channel JS Hindi class. இப்போ நம்ம கிளாஸ்ல டென்சஸ் தான் கண்டினியூவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம டே 6 நம்ம என்ன பார்க்க போறோம்னா இவ்வளவு நாள் நம்ம டே 1 to டே 5 வரைக்கும் எவ்வளவு டென்சஸ் பார்த்தோம், ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தோம், பாஸ்ட் பார்த்தோம், பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தோம், அதே மாதிரி ஃபியூச்சர் எல்லா டென்சஸுமே இன்னைக்கு ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம சிம்பிள் சென்டென்ஸை வச்சு ப்ரெசென்ட்ல எப்படி பேசுறது, ப்ரெசென்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் ஸோ எல்லாமே ஒரே வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ப்ரெசென்ட் டென்ஸ். ப்ரெசென்ட் டென்ஸ்ல நம்பர் 1, मैं वॉकिंग करता हूँ. मैं वॉकिंग करता हूँ. மே அப்படின்னா நான்ற அர்த்தம், வாக்கிங் அப்படின்னா நடக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் தமிழ்ல. ஸோ கர்த்தா ஹூ, கர்த்தா கர்னா செய்யறோம் அப்படின்ற அர்த்தம். தாய் எதனால யூஸ் பண்றோம், ஏன்னா அவங்க ஒரு மேல் பர்சன், அதனால மே வாக்கிங் கர்த்தா ஹூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ்ல வாக்கிங் கர்த்தா ஹூ, நான் நடக்கிறேன். மே வாக்கிங் கர்த்தா ஹூ, நான் நடக்கிறேன். அதே இப்ப ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல பார்க்கலாமா, மே வாக்கிங் கர் रहा हूं. मैं वॉकिंग कर रहा हूं. மே அப்படின்னா நான்ற அர்த்தம், வாக்கிங் நான் நடப்பது, செய்யக்கூடிய விஷயங்களை தான் கர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரஹா ஹூ அப்படின்னா நான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறேன். நான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறேன். ரஹா அப்படின்ற வார்த்தை இதனால யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா அவங்க ஒரு மேல் பர்சன், அதனால ரஹான்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். மே வாக்கிங் कर रहा हूँ. அதே நம்ம இப்ப பாஸ்ட்ல பார்க்க போனா मैंने वॉकिंग किया था. मैंने वॉकिंग किया था. मैंने என்ற வார்த்தை இதனால யூஸ் பண்ணோம், ஏன்னா இது ஒரு பாஸ்ட், முடிந்து போன செயல். அவங்க பாஸ்ட்ல வாக்கிங் பண்ணாங்க, ஸோ அதுதான் मैंने वॉकिंग किया था. தான்ற வார்த்தை இதனால, ஏன்னா அவங்க ஒரு மேல் பர்சன். அதே ஒரு ஃபீமேலா இருந்தாங்கன்னா தான்ற இடத்துல தீ அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணோம்னா मैंने वॉकिंग கரி தீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இங்க கியா தா அப்படின்னு நம்ம மேலுக்காக சொல்றோம் இல்லையா, அதே ஃபீமேல் அப்படின்னா கியா அப்படின்ற வார்த்தை வராது, மேனே வாக்கிங் கரி தீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்ல பார்க்கலாமா, மே வாக்கிங் கர் ரஹா தா. மே வாக்கிங் கர் ரஹா தா, நான் நடந்து கொண்டு இருந்தேன். நான் நடந்து கொண்டு இருந்தேன், அதாவது பாஸ்ட்லயே நம்ம நடந்துட்டு இருந்தோம், கண்டினியூஸ்லி நம்ம நடந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லலையா, அதனால மே வாக்கிங் கர் ரஹா தா, நான் நடந்து கொண்டு இருந்தேன். அதே நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போனா மே வாக்கிங் கருங்கா. மே வாக்கிங் கருங்கா. கருங்கான்னு எதனால சொல்றோம், ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ல இனிமேதான் நடக்க போறோம், ஸோ அதனால மே வாக்கிங் கருங்கா, நான் நடப்பேன். அடுத்த சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம், மே कपड़े धोती हूँ. இது प्रेजेंट टेंसல மே கப்படே தோத்தி ஹூ. மே நான் நான்ற அர்த்தம், கப்படே அப்படின்னா துணிகள்னு அர்த்தம், தோத்தி அப்படின்னா துவைக்கிறேன். மே கப்படே தோத்தி ஹூ, நான் இப்பொழுது துணி துவைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலையா, துவைக்கிறேன், நான் இப்பொழுது துணி துவைக்கிறேன். ஸோ ப்ரெசென்ட் டென்ஸ்ல மே கப்படே தோத்தி ஹூ, நான் துணிகள் துவைக்கிறேன். தோ அப்படின்னா துவைப்பது, தீ அப்படின்ற வார்த்தை எதனால சொல்றாங்க, ஏன்னா அவங்க ஒரு ஃபீமேல் பர்சன், அதனால தீன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல பார்க்கலாம், மே கப்படே தோ ரஹி ஹூ. மே கப்படே தோ ரஹி ஹூ, நான் துணிகள் துவைத்து கொண்டு இருக்கிறேன். நான் துணிகள் துவைத்து கொண்டு இருக்கிறேன். மே நான் நான்ற அர்த்தம், கப்படே நான் துணிகள், தோ ரஹி அப்படின்னா துவைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்ற அர்த்தம். இங்க ரஹின்ற வார்த்தை இதனால யூஸ் பண்ணிருக்கு, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபீமேல் பர்சன், அதனால தோ ரஹி ஹூ. இப்ப ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ல நம்ம செய்யக்கூடிய செயலை இன்னமும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால மே கப்படே தோ ரஹி ஹூ, நான் துணிகள் துவைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுறோம். ஸோ அடுத்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்கலாம், மே கப்படே தோயி தீ. மே கப்படே தோயி தீ. மே நான் நான்ற அர்த்தம், கப்படே நான் துணிகள் அர்த்தம், தோயி அப்படின்னா துவைத்தேன் அப்படின்ற அர்த்தம். தோயி தீ, தீ எதனால சொல்றோம், ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபீமேல் பர்சன். மே கப்படே தோயி தீ, நான் துணிகள் துவைத்தேன். இது வந்து பாஸ்ட்ல முடிஞ்சிருச்சு, நம்ம முதைய துணி துவைச்சிட்டோம் அப்படின்ற அர்த்தத்துல நம்ம சொல்றோம். அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ்ல எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம், மே கப்படே தோ ரஹி தீ.
மே கப்படே தோ ரஹி தி. மே நான் அர்த்தம், கப்படேனா துணிகள், தோ அப்படின்னா துவைப்பது, ரஹி தி எதனால சொல்றோம்? ஏன்னா நம்ம பாஸ்ட்ல துணி துவைத்து கொண்டு இருந்தோம். நாம துணி துவைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதனால தோ ரஹி தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நான் துணிகள் துவைத்து கொண்டு இருந்தேன். மே கப்படே தோ ரஹி தி. அதே நம்ம ஃபியூச்சர்ல சொல்லணும்னா மே கப்படே தோऊंगी. மே கப்படே தோऊंगी. மே நான் அர்த்தம், கப்படேனா துணிகள், தோऊंगी அப்படின்னா துவைப்பேன். நான் துணிகள் துவைப்பேன். மே கப்படே தோऊंगी. அடுத்து நம்ம வேற சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றதுன்னு பார்ப்போமா? மே ஸ்கூல் ஜாத்தா ஹூ. மே ஸ்கூல் ஜாத்தா ஹூ அதாவது நான் பள்ளிக்கு போகிறேன். இப்போ நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் நான் பள்ளிக்கு போகிறேன். மே ஸ்கூல் ஜாத்தா ஹூ. ஜா தா தான்ற வார்த்தை எதனால யூஸ் பண்ணிருக்கு? ஏன்னா அவங்க வந்து ஒரு மேல் பர்சன், அதனால மே ஸ்கூல் ஜாத்தா ஹூ. அதே ஒரு ஃபீமேலா இருந்தாங்கன்னா ஜாத்தின்ற தீன்ற வார்த்தை யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு ஃபீமேலுக்காக சொல்லக்கூடிய சென்டென்ஸா மாறிடும். நான் ஸ்கூலுக்கு போகிறேன் ஆர் பள்ளிக்கு போகிறேன். அதே பிரசன்ட் கண்டினியூஸ்ல பார்க்க போனா எப்படி இருக்கணும்? மே ஸ்கூல் ஜா ரஹா ஹூ. மே ஸ்கூல் ஜா ரஹா ஹூ. பிரசன்ட் கண்டினியூஸ்ல நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம் இப்ப. ஸோ அதனால மே ஸ்கூல் ஜா ரஹா ஹூ, நான் பள்ளிக்கு போய் கொண்டு இருக்கேன் ஆர் போய் கொண்டு இருக்கிறேன். அதே நம்ம பாஸ்ட்ல பார்க்க போனா மே ஸ்கூல் கயா தா. மே ஸ்கூல் கயா தா. கயா தானா போனேன்ற அர்த்தம். கயா தானா போனேன்ற அர்த்தம். தான்ற வார்த்தை இதனால சொல்லியிருக்கு, ஏன்னா அவங்க வந்து ஒரு மேல் பர்சன். நான் பள்ளிக்கு போனேன். மே ஸ்கூல் கயா தா. அதே பாஸ்ட் கண்டினியூஸ்ல பார்க்க போனா மே ஸ்கூல் ஜா ரஹா தா. மே ஸ்கூல் ஜா ரஹா தா. எதனால சொல்றோம்? ஏன்னா பாஸ்ட்ல நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ அதனால மே ஸ்கூல் ஜா ரஹா தா. நான் பள்ளிக்கு போய் கொண்டு இருந்தேன். நான் பள்ளிக்கு போய் கொண்டிருந்தேன். மே ஸ்கூல் ஜா ரஹா தா. இதே நம்ம ஃபியூச்சர்ல சொல்ல போனா மே ஸ்கூல் ஜாவுங்கா. மே ஸ்கூல் ஜாவுங்கா. நான் பள்ளிக்கு போவேன். இனிமேதான் நம்ம ஸ்கூலுக்கு போக போறோம். அதனால நான் பள்ளிக்கு போவேன். மே ஸ்கூல் ஜாவுங்கா. அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பார்ப்போம். நம்ம இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்னு. மே ஜாத்தி ஹூ. மே ஜாத்தி ஹூ. மே நான் அர்த்தம், ஜா அப்படின்னா போவது, ஹீ எதனால யூஸ் பண்ணிருக்கு? ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபீமேல் பர்சன். மே ஜாத்தி ஹூ, நான் போகிறேன். நான் இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல போயிட்டு இருக்கேன். இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் மே ஜாத்தி ஹூ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல பார்க்கலாம். மே ஜா ரஹி ஹூ. மே ஜா ரஹி ஹூ அதாவது தமிழ்ல நான் போய்கொண்டே இருக்கேன். நான் போய்கொண்டு இருக்கேன் ஆர் இருக்கிறேன். இப்போது நம்ம கண்டினியூவா நம்ம போயிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பர்சன்ட்ட நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதேதான் மே ஜா ரஹி ஹூ. அது நம்ம பாஸ்ட்ல சொல்ல போனா எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். மே கயி தி. மே கயி தி. மே நான் அர்த்தம், கயினா போனேன்ற அர்த்தம், தீன்ற வார்த்தை இதனால ஏன்னா அவங்க ஒரு ஃபீமேல் பர்சன் சொல்றாங்க. அதனால மே கயி தி, நான் போனேன். அதே பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்ல போனா மே ஜா ரஹி தி. மே ஜா ரஹி தி. நான் போய் கொண்டு இருந்தேன். நான் போய் கொண்டு இருந்தேன். பாஸ்ட் கண்டினியூஸ்ல நம்ம போயிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் இங்க மென்ஷன் பண்றோம். அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ்ல பார்க்கலாம். மே ஜாவுங்கி. மே ஜாவுங்கி அதாவது நான் போவேன். நான் போவேன். இனிமே நம்ம ஃபியூச்சர்ல போவோம். அதுதான் நான் போவேன். மே ஜாவுங்கி. அடுத்த சென்டென்ஸை பார்க்கலாம். நம்பர் 5 பிரசன்ட் டென்ஸ்ல மே படுத்தா ஹூ. மே படுத்தா ஹூ. மே நான் அர்த்தம், படுனா படிப்பது, தா வந்து ஒரு மேல் பர்சனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியம். ஸோ அதனால மே படுத்தா ஹூ, நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். நான் படிக்கிறேன். மே படுத்தா ஹூ, நான் படிக்கிறேன். மே படுத்தா ஹூ. இப்ப கரண்ட்லி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பிரசன்ட் டென்ஸ்ல. அதே நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல மே பட் ரஹா ஹூ. மே பட் ரஹா ஹூ. இப்ப நம்ம கண்டினியூவா பிரசன்ட் கண்டினியூஸ்ல இன்னமும் படிச்சுட்டே இருக்கோம். அதனால மே பட் ரஹா ஹூ, நான் படித்து கொண்டு இருக்கேன். இல்லைன்னா நான் படித்து கொண்டு இருக்கிறேன். நான் இன்னமும் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலையா? அதனால மே பட் ரஹா ஹூ. அதே நம்ம பாஸ்ட்ல எப்படி சொல்லுவோம்? மே படா தா. மே
படா தா, நான் இதுக்கு படிச்சேன் அப்படின்னு சொல்லலையா. சோ அதனால மே படா தா, நான் படித்தேன். நான் படித்தேன். மே படா தா, தான்ற வார்த்தை எதனால, ஏன்னா அவங்க ஒரு மேல் பர்சன். அதே நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்ல எப்படி சொல்லணும்னு பார்ப்போம். மே பட் ரஹா தா, மே பட் ரஹா தா, நான் படித்து கொண்டு இருந்தேன். நான் படித்து கொண்டு இருந்தேன். நான் பாஸ்ட்ல படிச்சுட்டு இருந்தேன். பாஸ்ட்ல பாஸ்ட் கண்டினியூஸ்ல படிச்சுட்டு இருந்தேன். அதுதான் நான் படித்து கொண்டு இருந்தேன். மே பட் ரஹா தா. அதே நம்ம ஃபியூச்சர்ல சொல்ல போனா மே படுங்கா, மே படுங்கா, அதாவது நான் படிப்பேன். இனிமேதான் நம்ம படிக்க போறோம். சோ அதனால மே படுங்கா, நான் படிப்பேன். 6th சென்டென்ஸ் பார்ப்போம் நம்ம இப்ப. பிரசன்ட் டென்ஸ்ல மே லைப்ரரி, அதாவது ஹிந்தியில புஸ்தகாலே அப்படின்னு சொல்லுவாங்க லைப்ரரிய. மே புஸ்தகாலே ஜாத்தா ஹூ, மே புஸ்தகாலே ஜாத்தா ஹூ, மே லைப்ரரி ஜாத்தா ஹூ. அதாவது நான் இப்பொழுது லைப்ரரி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலையா. நான் நூலகம் போகிறேன். நான் நூலகம் போகிறேன். அதாவது மே லைப்ரரி ஜாத்தா ஹூ. ஜாத்தா ஹூ அப்படின்னு சொல்லிட்டு எதனால சொல்றோம், ஏன்னா அவங்க ஒரு மேல் பர்சன். ஜாத்தா ஹூ இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்ற அர்த்தம். நான் இப்பொழுது லைப்ரரிக்கு போயிட்டு இருக்கேன். நான் நூலகம் போகிறேன். இதே நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல சொல்ல போனா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். मैं पुस्तकालय जा रहा हूँ, मैं पुस्तकालय जा रहा हूँ, அதாவது நான் லைப்ரரிக்கு இப்ப போயிட்டு இருக்கேன் அப்படின்ற அர்த்தம். मैं புஸ்தகாலय जा रहा हूँ, நான் நூலகம் போய் கொண்டு இருக்கிறேன். சோ இப்ப நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல லைப்ரரிக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற அர்த்தம். मैं पुस्तकालय जा रहा हूँ. ரஹான்ற வார்த்தை இதனால யூஸ் பண்ணிருக்கு, ஏன்னா அவங்க ஒரு மேல் பர்சன். அதனால ரஹான்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அதே இப்ப ரஹி அப்படின்னு இருந்தாங்கன்னா அது ஒரு ஃபீமேல் பர்சனுக்காக சொல்லக்கூடிய சென்டென்ஸா இருக்கும். ரஹா இருக்கிறதுனால அது ஒரு மேல் பர்சனுக்காக சொல்லக்கூடிய வாக்கியமா இருக்கு. அதே ஃபீமேலா இருந்தாங்கன்னா அங்க ரஹி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். मैं पुस्तकालय जा रही हूँ, मैं पुस्तकालय जा रहा हूँ. நான் நூலகம் போய் கொண்டு இருக்கிறேன். இப்ப நம்ம பாஸ்ட்ல பார்க்கலாம். मैं पुस्तकालय गया था, मैं पुस्तकालय गया था, அதாவது நான் லைப்ரரிக்கு போனேன் அப்படின்ற அர்த்தம். நான் நூலகம் போனேன். நான் நூலகம் போனேன். இது நம்ம பாஸ்ட்ல சொல்லக்கூடிய சென்டென்ஸ். मैं पुस्तकालय गया था. தா எதனால சொல்றோம், ஏன்னா அவங்க ஒரு மேல் பர்சன். இதே நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்ல பார்க்க போனா मैं पुस्तकालय जा रहा था, मैं पुस्तकालय जा रहा था, நான் நூலகம் போய் கொண்டு இருந்தேன். நான் நூலகம் போய் கொண்டு இருந்தேன். मैं पुस्तकालय जा रहा था. நான் பாஸ்ட்ல இப்ப நம்ம லைப்ரரிக்கு போயிட்டு இருந்தோம். அதுதான் இதோட அர்த்தம். அடுத்து நம்ம ஃபியூச்சர்ல எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். मैं पुस्तकालय जाऊंगा, मैं पुस्तकालय जाऊंगा, அதாவது நான் நூலகம் போவேன். இனிமேதான் நம்ம லைப்ரரிக்கு போக போறோம். அதனால மே புஸ்தகாலே ஜாவுங்க, இல்லைன்னா லைப்ரரி ஜாவுங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம 7th சென்டென்ஸ் பார்க்கலாமா. மே கர் ஜாத்தி ஹூ, மே கர் ஜாத்தி ஹூ. மே நான்ற அர்த்தம், கர்னா வீடு அப்படின்ற அர்த்தம். ஜாத்தி அப்படின்னா தீ எதனால யூஸ் பண்ணிருக்கு, ஏன்னா அது ஒரு ஃபீமேலுக்காக சொல்லக்கூடிய சென்டென்ஸ். அதனால தீன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கு. மே கர் ஜாத்தி ஹூ, நான் வீட்டுக்கு போகிறேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போறோம். அது ஒரு ஃபீமேல் பர்சன். நான் வீட்டுக்கு போகிறேன். மே கர் ஜாத்தி ஹூ. இது பிரசன்ட் டென்ஸ்ல. இப்ப நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ்ல பார்க்கணும்னா மே கர் ஜா ரஹி ஹூ, மே கர் ஜா ரஹி ஹூ, நான் வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். நான் வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். இப்ப நம்ம கண்டினியூஸ்லி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப யாரும் நம்ம கிட்ட கேக்குறாங்க என்ன பண்ற, எங்க இருக்கு அப்படின்னா நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அது அந்த மாதிரி இடத்துல ஜா ரஹி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். நான் வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். மே கர் ஜா ரஹி ஹூ. இத நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும்னா மே கர் கயி தி, மே கர் கயி தி, அதாவது நான் வீட்டுக்கு போனேன். நாம பாஸ்ட்ல இதுக்கு முதலே வீட்டுக்கு போனோம். சோ அதுதான் மே கர் கயி தி. தி எதனால, ஏன்னா ஒரு ஃபீமேல் பர்சன் சொல்றாங்க. அதனால மே கர் கயி தி, நான் வீட்டுக்கு போனேன். இப்ப நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும்னா மே கர் ஜா
रही थी मैं घर जा रही थी நான் வீட்டுக்கு போய் கொண்டு இருந்தேன் நான் வீட்டுக்கு போய் கொண்டு இருந்தேன் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அதனால मैं घर जा रही थी रही எதனால ஏன்னா அவங்க வந்து ஃபீமேல் रही थी தீயோ எதனால சொல்லுவாங்க ஏன்னா ஃபீமேல் பர்சன் அப்படின்னா ரஹி தீ நம்ம பாஸ்ட்ல போய்கிட்டு இருந்தோம் இல்லையா கண்டினியூஸ்லி ஸோ அதனால ரஹி தீன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கு நான் வீட்டுக்கு போய் கொண்டு இருந்தேன் இப்ப ஃபியூச்சர்ல சொல்லணும்னா அது எப்படி சொல்லுவாங்க மேகர் ஜா ஊங்கி மேகர் ஜா ஊங்கி நான் வீட்டுக்கு போவேன் நான் வீட்டுக்கு போவேன் இனிமேதான் நம்ம வீட்டுக்கு போக போறோம் ஸோ அதனால மேகர் ஜாவுங்கி நான் வீட்டுக்கு போவேன் 8th சென்டென்ஸ் பார்ப்போம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா வஹா கிதாப் இல்லைன்னா புஸ்தக் இப்ப புக்கை வந்து ஹிந்தியில கிதாப்னு சொல்லுவாங்க இல்லைன்னா புஸ்தக் அப்படின்னு சொல்லுவாங்க வஹா கிதாப் படுத்தா ஹே வஹா கிதாப் படுத்தா ஹே அதாவது தமிழ்ல அர்த்தம் என்ன வஹா அப்படின்னா அவன் கிதாப் அப்படின்னா புத்தகம் தமிழ்ல புத்தகம்னு சொல்லுவோம்ல புத்தகம் படிக்கிறான் அவன் புத்தகம் படிக்கிறான் படுத்தா ஹே அப்படின்னா இப்ப நம்ம கரண்ட்லி அந்த அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற அர்த்தம் படுனா படிக்கிறது தா எதனால சொல்றோம் ஏன்னா அவங்க வந்து ஒரு மேல் பர்சன் அதனால வஹ கிதாப் படுத்தா ஹே இல்லைன்னா புஸ்தக் படுத்தா ஹே அதே நம்ம தமிழ்ல அவன் புத்தகம் படிக்கிறான் இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல படிச்சுட்டு இருக்காங்க அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல வஹா கிதாப் பட் ரஹா ஹே வஹா கிதாப் பட் ரஹா ஹே வஹானா அவன் கிதாப் அப்படின்னா புத்தகம் படுனா படிப்பது ரஹா ஹே அப்படின்னா படித்து கொண்டு இருக்கிறான் அவன் புத்தகம் படித்து கொண்டு இருக்கிறான் வஹ கிதாப் இல்லைன்னா புஸ்தக் பட் ரஹா ஹே அடுத்து நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்கலாம் பாஸ்ட்ல வஹா கிதாப் படா வஹா கிதாப் படா அவன் புத்தகம் படித்தான் அவன் புத்தகம் படித்தான் அதே நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்ல பார்க்க போனா வஹ கிதாப் பட் ரஹா தா வஹ கிதாப் பட் ரஹா தா அவன் புத்தகம் படித்து கொண்டு இருந்தான் அவன் புத்தகம் படித்து கொண்டு இருந்தான் வஹானா அவன் கிதாப்னா புத்தகம் படுனா படிப்பது ரஹாதா அப்படின்னா படித்து கொண்டு இருந்தான் அப்படின்ற அர்த்தம் பாஸ்ட் கண்டினியூஸ்ல அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க அடுத்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்ல பார்க்கலாம் वह किताब पढ़ेगा वह किताब पढ़ेगा அவன் புத்தகம் படிப்பான் அவன் புத்தகம் படிப்பான் இனிமேதான் ஃபியூச்சர்ல படிக்க போறாங்க சோ அதனால वह किताब पढ़ेगा அடுத்து நம்ம 9th சென்டென்ஸ் பார்க்கலாமா प्रेजेंट टेंसல ஃபர்ஸ்ட் हम कबड्डी खेलते हैं हम कबड्डी खेलते हैं நாங்கள் கபடி விளையாடுகிறோம் நாங்கள் கபடி விளையாடுகிறோம் இது வந்து ஒரு ப்ளூரலான சென்டென்ஸ் ஹம்னா நாங்கள் கபடி கேல்தே ஹே அப்படின்னா விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்ற அர்த்தம் ஹே வந்து இதனால யூஸ் பண்றோம் ஏன்னா அது வந்து ஒரு ப்ளூரலான சென்டென்ஸ் அதனால ஹேன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம் இதே இங்க சிங்கிள் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா அங்க வந்து மே தும் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணணும் நீங்க ப்ளூரலா இருக்கிறதுனால ஹம் அப்படின்ற வார்த்தை ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணிருக்கு அண்ட் லாஸ்ட்ல வந்து ஹேன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம் ஹம் கபடி கேல்தே ஹே நாங்கள் கபடி விளையாடுகிறோம் இப்ப நம்ம பிரசன்ட்ல விளையாடிட்டு இருக்கோம் அதே இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ்னா ஹம் கபடி கேல் ரஹே ஹே ஹம் கபடி கேல் ரஹே ஹே நாங்கள் கபடி விளையாடி கொண்டு இருக்கோம் கண்டினியூவா நம்ம பிரசன்ட் டென்ஸ்லயே கண்டினியூஸ்லி நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம் ஹம் கபடி கேல் ரஹே ஹே நாங்கள் கபடி விளையாடி கொண்டு இருக்கிறோம் அடுத்து நம்ம இத பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம் ஹம் கபடி கேலே தே ஹம் கபடி கேலே தே நாங்கள் கபடி விளையாடினோம் ஹம்னா நாங்கள் கபடி கேலே அப்படின்னா விளையாடணும் அப்படின்ற அர்த்தம் கேலே தே அப்படின்னா விளையாடினோம் நாங்கள் கபடி விளையாடினோம் ஹம் கபடி கேலே தே அடுத்து நம்ம இத ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி சொல்றதுன்னு பார்ப்போம் ஹம் கபடி கேலேங்கே ஹம் கபடி கேலேங்கே ஹம்னா நாங்கள் கபடி கேலேங்கே அப்படின்னா விளையாடுவோம் கேலேங்கே அப்படின்னா விளையாடுவோம் இனிமேதான் ஃபியூச்சர்ல நாங்க விளையாட போறோம் கபடி அப்படின்ற அர்த்தம்
हम कबड्डी खेलेंगे நாங்கள் கபடி விளையாடுவோம். அடுத்து நம்ம 10வது சென்டென்ஸ் பார்ப்போம். பிரசன்ட் டென்ஸ்ல मेरी दादी माँ कहानी सुनाती है. மேரி தாதிமா கஹானி சுனாத்தி ஹே அப்படின்னா மேரினா எனது, தாதிமா அப்படின்னா பாட்டின்ற அர்த்தம், கஹானி அப்படின்னா கதை, சுனாத்தி ஹே அப்படின்னா சொல்கிறார் அப்படின்ற அர்த்தம். இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல எனது பாட்டி எனக்கு கதை சொல்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் எனது பாட்டி கதை சொல்கிறார். மேரி தாதிமா கஹானி சுனாத்தி ஹே. தீ எதனால யூஸ் பண்ணிருக்கு? ஏன்னா அவங்களும் ஒரு ஃபீமேல் தானே, சோ அதனால தீன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அதே இங்க வந்து தேன்ற வார்த்தை இருந்தது, இங்க தாதா அப்படின்னு இருந்ததுன்னா, தாதானா அதே இப்ப தாத்தா அப்படின்னு சொல்லலையா? சோ அங்க தாதா அப்படின்னு இருந்ததுன்னா இங்க தே அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணிருப்போம். சுனாத்தே ஹே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க தீ அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ஃபீமேலுக்காக நம்ம தீன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். அடுத்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல பார்க்கலாம். मेरी दादी माँ कहानी सुना रही है. मेरी दादी माँ கஹானி சுனா ரஹி ஹை. எனது பாட்டி கதை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். எனது பாட்டி கதை சொல்லிக் கொண்டு இருக்கிறார். மேரினா எனது, தாதிமானா பாட்டி, கஹானினா கதை, சுனா ரஹி ஹே அப்படின்னா சொல்லி கொண்டு இருக்கிறார் அப்படின்ற அர்த்தம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதுதான் மேரி தாதிமா கஹானி சுனா ரஹி ஹே. அடுத்து பாஸ்ட் டென்ஸ்ல मेरी दादी माँ कहानी सुनाई थी. मेरी दादी माँ कहानी सुनाई थी. எனது பாட்டி கதை சொன்னார். எனது பாட்டி கதை சொன்னார். எனது அப்படின்னா மேரி, தாதிமானா பாட்டி, கஹானினா கதை, சுனாயி தி அப்படின்னா இதுக்கு சொன்னாங்க அப்படின்ற அர்த்தம். சோ அதனால எனது பாட்டி கதை சொன்னார். அடுத்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்ல பார்க்கலாம். மேரி தாதிமா கஹானி சுனா ரஹி தி. மேரி தாதிமா கஹானி சுனா ரஹி தி. அதாவது தமிழ்ல எனது பாட்டி கதை சொல்லி கொண்டு இருந்தார். எனது பாட்டி கதை சொல்லி கொண்டு இருந்தார். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல பாஸ்ட் கண்டினியூஸ்ல பாட்டி வந்து கதை சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற அர்த்தம். எனது பாட்டி கதை சொல்லி கொண்டு இருந்தார். மேரி தாதிமா கஹானி சுனா ரஹி தி. அடுத்து நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். மேரி தாதிமா கஹானி சுனாயிகி. மேரி தாதிமா கஹானி சுனா ஈகி. மேரி தாதிமா கஹானி சுனாயிகி. எனது பாட்டி கதை சொல்வார். எனது பாட்டி கதை சொல்லுவார். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கிறேன். நம்ம டே 1லேருந்து டே 6 வரைக்கும் எல்லா வீடியோவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் எப்படி பேசணும், ப்ரெசென்ட் கண்டினியூஸில் எப்படி பேசணும், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் எல்லாத்துலேயுமே எப்படி பேசணும்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்படி தெரியலை அப்படின்னா ஒரு வாட்டி நீங்கள் போய் என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே டே 1 to டே 5 வரைக்கும் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் மேல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி கேளுங்க.